ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட வீடியோல ஒரு ரெசிபி போட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது ஒரு வெஜிடபிள் ரைஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது. பசங்களுக்கு லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கும் நல்லா இருக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும், நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கரை அடுப்புல வச்சுக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஊத்திக்கிறேன். இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதுல மசாலா பொருட்கள் போட்டு தாளிச்சுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, இவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சோ இதையும் போட்டு பொரிச்சுக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்ப வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. இதுக்குள்ள ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினா இலையும் போட்டுக்கிறேன். இப்ப இதையும் நல்லா வதக்கி விடணும். இப்ப இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடி பிடிச்சிடவும் கூடாது, அதனால கொஞ்சம் கவனமா வதக்கிக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நான் ஒரு 8ல இருந்து 10 பச்சை மிளகா நல்லா கீறி போட்டிருக்கேன். இந்த சாதத்துக்கு காரமே இந்த பச்சை மிளகா தான். சோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நான் இப்ப போட்டிருக்கிறது நல்ல காரமான மிளகா தான். இதையும் போட்டு நல்லா வதக்கி அந்த காரம் அதுல இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கான காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கணும். மூணு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெருசா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், ஒரு பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி. நான் எனக்கு ஃப்ரோசன் கிடைச்சதுனால நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதுல போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறேன். இதுல இப்ப தண்ணி ஊத்தணும். அதாவது நான் அரிசி 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணியும் ஊத்தினா போதும். 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப இது கொதி வருது. இதுல நம்ம ஏற்கனவே நான் அந்த அரிசியை கழுவி வடிகட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த அரிசியை நான் இதுல சேர்த்துக்கிறேன்.
இது இப்ப எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிய போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்ப எங்க வீட்டு குக்கர் வந்து ஒரு விசில்ல சிக்கனே வெந்துடும். அப்ப இந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு ஒரு விசில் தாராளமா போதும். சோ உங்க வீட்டு குக்கர் எவ்வளவு நேரம் ஆகும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப குக்கர்ல விசில்லாம் வந்து அதோட ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கரெக்டா அடிப்பிடிக்கவும் இல்ல, குழஞ்சும் போகாம கரெக்டா இருக்கு. இந்த வெஜிடபிள் ரைஸோட வெங்காயம் தயிர் பச்சடி அது நல்லா இருக்கும். இல்லனா ஏதாவது குருமா இல்ல ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரை அந்த மாதிரி எது வச்சாலும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தானே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.